गंगे च यमुने चैव गोदावरी सरस्वती नर्मदे सिंधु कावेरी जलेस्मिन् सन्निधिं कुरु என்பதாக பாரத தேசத்தினுடைய பவித்திர பிரசித்தமான முக்கியமான 7 நதிகளிலே தென்னாட்டிலே பாயக்கூடிய பவித்திர நதியான காவேரி நதியிலே புஷ்கர உற்சவமானது நடைபெற இருக்கிறது. கோவில்களிலே 12 வருஷத்திற்கு ஒருமுறை கும்பாபிஷேகம் செய்வது, அந்த கோவிலே இருக்கக்கூடிய சாநித்தியமானது ஸ்திரமாகவும் மேன்மேலும் வளர்ந்து அந்த கோவிலே வரக்கூடிய சேவார்த்திகளுக்கு விசேஷ அனுகிரகத்தை பெற்றுத் தருவது, நாம் பரம்பரையாக இதை பார்த்து வருகிறோம். கும்பாபிஷேகங்களை நடத்துகிறோம். அதேபோன்று தெய்வங்களாக நாம் பாவிக்கக்கூடிய தீர்த்தங்களிலே கும்பமேளா என்பதாக 12 வருஷத்திற்கு ஒரு முறை கொண்டாடி வருகிறோம். அலகாபாத் பிரயாகையிலேயும் நாசிக்கிலேயும் உஜ்ஜயினிலேயும் ஹரித்வாரத்திலேயும் கும்பமேளா விழாக்கள் நடைபெற்று வருகின்றன. அதேபோன்று இந்த புஷ்கர விழாவானது ஒரு சரித்திர சாஸ்திர பின்னணியிலே நடைபெற்று வருகிறது. ஒரு சமயம் பிரம்மதேவர் இடத்திலே பிரகஸ்பதி, அதாவது குரு பகவானாக இருப்பவர், பிரார்த்தனை செய்து தவம் செய்து வரத்தை பெற்றார். பிரம்மா பிரசன்னமாகி பிரகஸ்பதியானவர் குரு பகவான் கேட்ட அனைத்து கிரகங்களுக்கும் அதிபதியாக இருக்க வேண்டும் தான் என்கிற பிரார்த்தனையை பிரம்மாவானவர் அனுகிரகித்து கிரகாதிபத்தியம், அனைத்து கிரகங்களுக்கும் முக்கியமான கிரகங்களாக இருப்பது என்பதை அனுகிரகித்தார். அந்த சமயத்திலே மற்றொரு பிரார்த்தனையும் வரத்தையும் குரு பகவான் கோரினார் பிரம்மாவினிடத்திலே. என்ன வரம் என்றால், இந்த பிரம்மதேவருடைய ஹஸ்தத்திலே இருக்கக்கூடிய, கையிலே இருக்கக்கூடிய கமண்டலும் துந்திலர் புஷ்கரம் என்று அவருக்கு பெயர், அவரே அந்த கலசத்தையும் என்னிடத்திலே கொடுக்க வேண்டும் என்பதாக கோரினார். அதற்கு பிரம்மாவும் சரின்னு சொன்னார், வரமளித்தார். ஆனால் அந்த கையிலே இருக்கக்கூடிய கமண்டலும் இந்த துந்தில புஷ்கரர், நான் அங்கு போக முடியாது, உங்களிடத்திலே தான் இருக்க வேண்டும், உங்களை விட்டு போக முடியாது என்று சொன்னார். பிறகு பிரம்மா 2 பேருக்கும் பொதுவாக ஒரு ஏற்பாடு செய்து, எந்த சமயத்திலே குரு பகவானவர் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு பிரவேசம் செய்கிறாரோ, அந்த பிரவேசம் செய்யக்கூடிய ஆரம்ப காலத்திலே, அதாவது 1 வருஷ காலத்தினுடைய ஆரம்பமான 12 நாட்கள், துவாதசாகம் 12 நாட்கள் இந்த புஷ்கர புருஷரானவர் குருவோடு சேர்த்து இருக்க வேண்டும், அந்த நதியிலே புஷ்கரோத்சவம் நடைபெற வேண்டும் என்று சொன்னார். கங்கையிலிருந்து ஆரம்பித்து பல்வேறு நதிகளிலே இந்த குரு பகவானுடைய 1 வருஷ ராசி பிரவேச சமயத்திலே புஷ்கர உற்சவம் நடைபெற்று வருகிறது. அதற்கென்று ஒரு ஸ்லோகம் இருக்கிறது, எந்த ராசியிலே எந்த நதியிலே இந்த குரு பகவான் பிரவேசம் செய்கிறார் என்று இருக்கிறது. கங்காதி தீர்த்தங்களிலே, கங்கையிலே, யமுனையிலே, சரஸ்வதியிலே என்றெல்லாம், கோதாவரியிலே, கிருஷ்ணாவிலே, காவேரியிலே, அடுத்தது தாமிரபரணியிலே என்று இருக்கிறது. அதன்படி வரக்கூடிய புரட்டாசி மாசத்திலே இந்த குரு பயிற்சி சந்தர்ப்பத்திலே துலா ராசி பிரவேசத்திலே இந்த காவேரி புஷ்கரம் உற்சவம் நடைபெற இருக்கிறது. இந்த சமயத்திலே அனைத்து தெய்வங்களும் அந்த தீர்த்தத்திலே சாநித்தியம் பெற்று
அந்த தீர்த்தத்திலே ஸ்நானம் செய்வதன் மூலமாக சமஸ்த தேவதா அனுகிரகத்தையும் பெறக்கூடிய சந்தர்ப்பமானது அமைந்திருக்கிறது. வருஷம் பூராவும் மத்தியான காலத்திலே அந்த புஷ்கரம் என்கிற ஒரு அம்சம் இடம்பெற்றிருக்கிறது. வருஷத்தினுடைய பூர்த்தியிலே 12 நாட்கள் அந்த புஷ்கரம் என்பது. இப்படியாக புஷ்கரத்தினுடைய ஆரம்பம் செப்டம்பர் மாதம் நடைபெற இருக்கிறது. இதை காவேரியினுடைய அனைத்து தீரங்களிலேயும், அதாவது தலைக்காவிரியிலிருந்து ஆரம்பித்து காவேரி பூம்பட்டினம் வரையிலே நாம் கொண்டாட வேண்டும். குறிப்பாக ஸ்வேதாரண்யம் பஞ்சநதம் கௌரிமாயூரம் அர்ஜுனம் சாயாவனஞ்ச ஸ்ரீவாஞ்சியம் காஷி கஷேத்திர சமானிஷட் என்கிற காசிக்கு சமானமான இந்த மாயூர கஷேத்திரத்திலே வருஷா வருஷம் துலா காவேரி மகாத்மியத்துடன் துலா மாசத்திலே ஸ்நானம் விசேஷமாக நடைபெற்று முடவன் முழுக்கு போன்ற, அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கும் புண்ணியத்தை அளித்த இந்த ஒரு க்ஷேத்திரத்திலே, காசிக்கு சமானமான இந்த க்ஷேத்திரத்திலே இந்த விசேஷமானது உற்சவமானது வெகு விமர்சையாக பக்தர்களால் கொண்டாடப்பட இருக்கிறது. ஆகவே பக்தர்கள் காவேரியிலே ஸ்நானம் பொதுவாகவும் செய்து, குறிப்பாக மாயவரத்திலே துலாகட்டத்திலே வந்து அந்த பிரதி வருஷமும் அங்கு தீர்த்தவாரி நடைபெறுகிறது. இந்த புண்ணியமான சந்தர்ப்பத்திலே ஸ்நானம் செய்ய வேண்டும். ஸ்நானம் செய்வது என்பது ஒரு புண்ணியம். அந்த ஸ்நான காலத்திலே தானங்கள் செய்வது என்பது விசேஷமான ஒன்று. அதுவும் பக்தர்களுக்கும் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் விசேஷமாக பகுமானங்களை செய்து பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் போன்ற, வஸ்திரதானம், அன்னதானம், கோதானம் போன்ற பல தான தர்மங்களை அந்த நேரத்திற்கும் அந்த புண்ணிய காலத்திற்கும் பொருத்தமாக இருக்கக்கூடிய பல்வேறு தான தர்மங்களை செய்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கோவில்களுடைய புனரமைப்புக்கும் பொதுமக்கள் பல்வேறு உதவிகளை செய்து தானங்களை செய்ய வேண்டும். அதே சமயத்திலே மகாலய பட்சத்திலே இது வருவதனாலே இது இன்னும் சிறப்பு. ரிஷி, தேவதா, பித்ரு என்பதாக நம்முடைய இந்து சமயத்திலே 3 பேரையும் நாம் திருப்தி செய்ய வேண்டும். தேவதைகளை பூஜை ஹோமங்களின் மூலமாக திருப்தி செய்து அனுகிரகத்தை பெறுகிறோம். நல்ல ஜபங்கள், நல்ல தியானங்கள், நல்ல ஒழுக்கமான வாழ்க்கை, நல்ல ஒரு பிரியமான வாழ்க்கை, அன்பான வாழ்க்கை, பொறுப்பான வாழ்க்கை, பொறுமையுடன் கூடிய வாழ்க்கையின் மூலமாக, லைஃப் ஸ்டைல் மூலமாக ரிஷிகளுடைய அனுகிரகத்தை நாம் பெறுகிறோம். 3வதாக ஸ்ரத்தையுடன் கூடிய வருஷத்திலே 96 நாட்கள் பித்ருக்களை பூஜிப்பதற்காக சொல்லியிருக்கிறார்கள். அவ்வளவு எல்லாரும் செய்கிறார்களோ, செய்ய முடிகிறதோ இல்லையோ, சில நாட்களிலேயாவது அந்த பித்ரு பூஜனம் யார் செய்ய வேண்டுமோ அதை செய்து கயா கஷேத்திரத்திலேயும் சரி, மாதுர்கயா என்கிற குஜராத்திலே இருக்கக்கூடிய சரஸ்வதி நதிக்கரையிலே இருக்கக்கூடிய சித்தபூர் என்கிற ஊரிலேயும் சரி, பாதகயா கஷேத்திரம் என்கிற பிடாபுரம் புருஹூதிகா பீடம் ஆந்திராவிலே இருக்கிறது, அந்த கஷேத்திரத்திலேயும் இன்னும் பல கஷேத்திரங்கள் இருக்கின்றன. பாரத தேசத்திலே பத்ரிநாதத்திலே பிரம்மகுண்டம் என்று இருக்கிறது. இப்படி ரிஷிகளுக்கும் தேவர்களுக்கும் பித்ருக்களுக்கும் நாம் செய்ய வேண்டிய பூஜை புனஸ்காரங்கள் எல்லாத்தையும் செய்து 3 பேருடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும். இந்த மகாலய பட்சத்திலே சிறப்பாக அகில இந்திய அளவிலே சாமானிய ஜனங்களும் பாமர ஜனங்களும் கிராம ஜனங்களும் அந்த பித்ரு பூஜனத்தை மகாலய அமாவாசை என்று சிறப்பாக பிறருடைய ஏற்பாட்டின் பேர் என்று இல்லாமல் அவர்களாகவே முன்வந்து செய்து வருகிறார்கள். பெங்காலிலே செய்கிறார்கள், தமிழ்நாட்டிலே செய்கிறார்கள், காசியிலே செய்கிறார்கள். இப்படி இந்த முன்னோர்களை நாம் நினைவு கூர்ந்து
அந்த பித்ரு பூஜனத்தை செய்வது என்பது இந்தியாவினுடைய மிகச்சிறந்த பாரம்பரியமாக இருந்து வருகிறது. அதே போன்று நாம் சக்தியுடன் பணியாற்ற வேண்டும். சக்தி நமக்கு இறைவன் அளிக்கும் போது அந்த சக்தியை நல்ல காரியங்களுக்கு உபயோகப்படுத்தி மேன்மேலும் தர்ம காரியங்களை செய்ய வேண்டும். அதற்கு துர்கா, லட்சுமி, சரஸ்வதி 3 பேருடைய அனுகிரகமும் தேவை. உடம்பிலே சக்தியும் பொருளாதார சக்தியும் நல்ல வாக் சக்தியும் பெற்று நல்ல வார்த்தைகளை பேசி நல்ல தர்ம காரியங்களை நாம் பிரச்சாரத்திலேயும் செய்ய வேண்டும், ஆச்சாரத்திலேயும் செய்ய வேண்டும். அதற்கு துர்கா, லட்சுமி, சரஸ்வதி பூஜனம் செய்யக்கூடிய சரண் நவராத்திரி சந்தர்ப்பத்திலேயும் இந்த காவேரி புஷ்கர விழா வருவது என்பது 2 விதமான பலன்களையும், பித்ரு பூஜனத்தை செய்யக்கூடிய மகாலய பட்சத்திலே வருவதும் துர்கா, லட்சுமி, சரஸ்வதி அனுகிரகத்தை பெறக்கூடிய வாகனங்களுக்கு பூஜை செய்கிறோம், யானைக்கு பூஜை செய்கிறோம், குதிரைக்கு பூஜை செய்கிறோம். இந்த நவராத்திரி சந்தர்ப்பத்திலே நவராத்திரி கொலு வைக்கிறோம். வீட்டிலே வருபவர்களை சம்பிரதாய ரீதியாக வெற்றிலை பாக்கெல்லாம் கொடுத்து கௌரவமாக நாம் வரவேற்கக்கூடிய விழா இந்த நவராத்திரி விழா. ஆகவே யாதேவி சர்வபூதேஷு சக்தி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்ஸி 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 நமோ நமஹ என்று சொல்லக்கூடிய இந்த சக்தி ரூபமான இந்த நவராத்திரியிலே இந்த காவேரி சக்தியை நாம் வழிபட்டு அந்த காவேரியிலே நாம் என்னென்ன விதிமுறைகளை வழிமுறைகளை சொல்லியிருக்கிறார்களோ புராணங்களிலே காவேரி ரகசியம் என்பதாக ஒரு புஸ்தகமானது அந்த காலத்திலே மகாதேவியர் அவர்களால், அமரபாரதி அவர்களால் இந்த புஸ்தகமானது வெளியிடப்பட்டிருக்கிறது. காவேரி ஸ்தோத்திரம், காவேரியினுடைய மகாத்மியம் இதிலே அடங்கியிருக்கிறது. அந்த காலத்திலே துலா காவேரி மகாத்மியம் மடத்திலே படித்து அந்த படிப்பவர்களுக்கு காய்கறிகளை தானமாக அளித்து சிரவணம் செய்வது என்பது ஒரு பழக்கம். இப்படி இந்த துலா ஸ்நானம் என்பது மாயவரத்திலே விசேஷமாக நடைபெறக்கூடியது. காவேரி நதியிலே, குறிப்பாக மாயவரத்திலே அனைவரும் இந்த உற்சவத்திலே பங்கு பெற்று வெளிநாட்டிலே இருப்பவர்களும் சரி, வெளி மாநிலங்களிலே இருப்பவர்களும் சரி, அனைவரும் அவரவர்கள் எந்த விதத்திலே ஈடுபடுத்திக் கொள்ள முடியுமோ நேரடியாகவும் மற்றபடி இந்த புண்ணிய உற்சவங்களை நடத்துவதிலேயும் அவர்கள் பல்வேறு விதத்திலே பங்கு பெற்று இந்த உற்சவம் சிறப்பாக நடைபெற்று சிவிலைசேஷன், சரஸ்வதி சிவிலைசேஷன், சிந்து சிவிலைசேஷன் என்று சொல்கிறார்கள். அந்த மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது, எப்படி நல்ல காரியங்களை இந்த அரிய மனித வாழ்க்கையிலே செய்ய முடியும் என்பதை தெரிவிக்கக்கூடிய இந்த நாகரீகம் காவேரி நதியிலே சிறப்பாக தமிழை வளர்த்து, தேவாரங்களை வளர்த்து, பிரபந்தங்களை வளர்த்து, சாஸ்திரிய சங்கீதத்தை வளர்த்து, நாதஸ்வரத்தை வளர்த்து, பல்வேறு ஆராய்ச்சிகளை சரஸ்வதி மகால் மூலமாக செய்து பல்வேறு லௌகீகமான சேவைகளை, இங்கு கனால் அமைப்பது, கோவில்களை கட்டுவது, சிறப்பான பிரதீஸ்வரர் கோவிலை அமைப்பது, இப்படி அந்த கலை கலாச்சாரத்திற்காக, கல்விக்காக, மக்களுடைய கலை நயத்திற்காக, மக்களுடைய சுபிட்சத்திற்காக அன்னதானம் செய்து, அன்னத்தை விளைவித்து, அதாவது நெற்பயிரை செய்து அன்னதானம் செய்து சிறப்பு பெற்ற பல்வேறு பாடல் பெற்ற ஸ்தலங்களும் பல்வேறு திவ்ய தேசங்களும் சைவத்திற்கும் வைஷ்ணவத்திற்கும் முக்கியத்துவம் இருக்கக்கூடிய, இரண்டிற்கும் முக்கியத்துவம் இருக்கக்கூடிய இந்த காவிரி நதியிலே நீங்கள் எல்லோரும் வந்து அந்த காவேரியினுடைய மாதாவினுடைய காவேரி அன்னையினுடைய அருளை பெற்று மேன்மேலும் நம்முடைய தர்மத்திலேயும் நம்முடைய கலாச்சாரத்திலேயும் நம்முடைய சமுதாய சேவையிலேயும் ஈடுபட்டு இந்த புஷ்கர உற்சவமானது சிறப்பாக நம்முடைய வரக்கூடிய சந்ததியினரும் தெரிந்து கொள்ளும் விதத்திலே இது சிறப்பாக நடைபெறுவதற்கு அதை ஒட்டி மாயவரத்திலே பல்வேறு கலாச்சார நிகழ்ச்சிகள், ஊர்வலங்கள், ஊர்வலம் என்றால் சொன்னால் கோவிலை வலம் வருகிறோம், ஊரை வலம் வந்து
கலாச்சார முறையிலே நம்முடைய சாஸ்திர சம்பிரதாயங்களை விளக்கும் விதத்திலே இந்த கலாச்சார ஊர்வலமானது அமைக்கப்பெற்று பல்வேறு பிரசங்கங்கள், பல்வேறு ஜப ஹோமங்கள், பாராயணங்கள் இதெல்லாம் நடைபெற்று தேவதா சாநித்தியமும் மக்களுக்கு உற்சாகமும் நல்ல விஷயங்களிலே ஆர்வமும் வந்து திருக்குறளுக்காக ஒரு நிகழ்ச்சியும் ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. 1330 செய்யுட்களையும் கோவில்களிலே பணிபுரியக்கூடிய, கோவிலே ஆன்மீக சேவையை செய்யக்கூடிய வாய்ப்பை பெற்ற குருக்கள் சிவாச்சாரியர்களும் பட்டாச்சாரியர்களும் அந்த நிகழ்ச்சியை நடத்தி திருக்குறளும் தர்மசாஸ்திரமும் என்கிற தலைப்பிலே நடத்தி நாட்டிய நிகழ்ச்சிகளையும் நடத்தி இப்படியாக நம்முடைய தர்மத்தையும் நம்முடைய கலாச்சாரத்தையும் மேன்மேலும் வளர்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிகளை மேன்மேலும் சிறப்பாக நடத்த வேண்டும். தேவாரங்களை இன்னிசையுடன் பாடக்கூடிய ஏழிசையாய் இசைப்பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய் என்றெல்லாம் சொல்லக்கூடிய இன்னிசையுடன் இந்த இசைக்கக்கூடிய தேவாரங்களையும் நடத்த இருக்கிறார்கள். பல்வேறு சமயத்துறையிலே சார்ந்தவர்கள் இந்த படித்துறைக்கு வர இருக்கிறார்கள். ஆகவே இதிலே அனைத்து சாஸ்திர சம்பிரதாயங்களையும் சைவம் வைஷ்ணவம் சேர்ந்து அனைவரும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சி நல்ல முறையிலே நடப்பதற்கு மக்கள் மேன்மேலும் சேவை செய்ய வேண்டும். ஹர ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவ.